கிளாஸ் 10th சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.1 ஓகேங்களா 8.1ல 11th சம்மு இன் ஏ ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர் த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்டட் இன் ஏ டவுன் வேர் நோட்டட் அஸ் ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதாவது என்ன கேட்டிருக்குன்னா இந்த வைரல் ஃபீவரோடைய இந்த இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ ஒரு டவுனில் அதனுடைய டேட்டாஸ் தான் இதில் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஜ் வந்து கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கு 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 இதே மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10ல் முடியுதுன்னா அடுத்தது 10ல் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இது 10ல் முடியுது, 20ல் முடியுதுன்னா 20ல் ஸ்டார்ட் ஆகணும். இதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 ஏஜுக்குள்ளே 3 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 10லேருந்து 20க்குள்ளே 5 மெம்பர்ஸ், 20லேருந்து 30க்குள்ளே 16 மெம்பர்ஸ். இதே மாதிரி டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை என் சம்மேஷன் எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு அசூம்டு மீன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட்னா இந்த கீழே இருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மிட் வேல்யூ எப்படின்னா 0 - 10ன்னு இருக்குது, சாரி 0 to 10ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணி 2ல் டிவைட் பண்ணால் அதான் மிட் எக்ஸு. அப்போ 0 + 10 வந்து நம்ம 2ல் டிவைட் பண்ணோன்னா 5, 10 + 20 30 வந்து 2ல் டிவைட் பண்ணோன்னா 15. அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மிட் எக்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா, அப்போ டியோட எக்ஸ் மைனஸ் ஏனா இதில் ஏ வந்து அசூம்டு மீன், ஏ வந்து 35 நம்ம எதில் எடுத்துக்கணும்னா எக்ஸ் வேல்யூவில் எடுத்துக்கணும். அதாவது மேலே 3 நம்பர் விட்டுருங்க, கீழே 3 நம்பர் விட்டு சென்டராக இருக்க நம்பரை தான் நம்ம வந்து ஏவாக அசூம் பண்ணியிருப்போம். சிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸு 0 to 10, 10 to 20, 20 to 30 இதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஸு தான் வந்து சி. ஓகேங்களா, அப்போது எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூவை ஏல சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 5 - 35 30, 15 - 35 20, 25 - 35 -10, 35 - 35 0, அடுத்து 10 20 30ன்னு வரும். நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. எக்ஸ் மைனஸ் ஏ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு நாம், அதோட டிவைடட் பை சினா டிவைடட் பை 10. இது எல்லாத்தையும் 10ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 2 1 0 1 2 3 கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டினா இந்த எஃப்உடைய வேல்யூவையும் டியோடைய வேல்யூவையும் நம்ம வந்து ஆல்ரெடி எஃப் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் தான் எஃப். ஓகேங்களா, இது வந்து டியோடைய வேல்யூ வந்து இது. ஓகேங்களா, இப்போது 3 3s are 9, 5 2s are 10, 16 1s are 16. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர்னால் இந்த டி ஸ்கொயர் பண்ணி இங்கே போடணும். அப்போ 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1, 0 0s are 0, 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. இது டி ஸ்கொயருடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எஃப்டி ஸ்கொயர்னால் இந்த எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 3s are 21, 5 3s are 20, 16 1s are 16, 18 0s are 0, 12 1s are 12, 7 4s are 28, 4 9s are 36. இப்போ இதோடைய டோட்டல் ஃபுல்லாக இங்கே போட்டுருவோம். ஓகேங்களா, எப்போ எதோடைய டோட்டல் போடுறோமோ அது வந்து முன்னாடி சம்மேஷன் போட்டுடணும். என்ன சம் அப்படின்னா டோட்டலுன்னு அர்த்தம், அடிஷன். இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ்லாம் கிடச்சிடுச்சு, என்ன இருக்குது நமக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் எஃப்டி, அடுத்து சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். இப்போ இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் சிக்கு 10, இதுக்கு வந்து சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயருடைய வேல்யூ வந்து 139, என்னுடைய வேல்யூ 65 மைனஸ் எஃப்டியோடைய வேல்யூ இங்கே இருக்க 3, நெக்ஸ்ட்டு பை என்னுடைய வேல்யூ 65. இப்போ இது ரெண்டும் டிவைட் பண்ணோன்னா 2.138 கிடைக்கும். மைனஸ் 3யும் 65யும் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூஸ் வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வரும் 0.002116 கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 2.136 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா 1.4610ல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 14.6 கிடைக்கும் நமக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 14.6.